பனைமரம் நம்ம மண்ணோட மரம். நம்ம எங்கே பார்த்தாலும் நம்மளை சுற்றி ஏதாவது நம்ம எந்த ஒரு ட்ராவல் போனீங்கனாலும் கண்டிப்பாக மரத்தில் தென்படக்கூடிய மரத்தில் ஒன்று வந்து பனைமரம். இன்னைக்கு பனைமரங்கள் வந்து நம்ம அதிகமாக பார்க்குறது வந்து சாலையோரத்துலையும் ஏரி ஓரத்துலையும் தான் பார்க்குறோம். எப்படி ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ஒரு கேஷ் கிராப்பாக பார்க்குறோமோ அது மாதிரி பனைமரத்தை நம்ம இன்னைக்கு பார்த்ததில்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனோ இல்லை அதில் ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனோ எதுவுமே பெருசாக நடக்கலை. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டது தான் பாமேரா அப்படின்ற பிராண்ட். ஸோ இன்னைக்கு பனை மரத்துலேருந்து என்ன வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத எங்களுக்கு நாங்கள் காட்டணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 2021 நாங்கள் ஆரம்பிக்கும் போது சராசரியாக ஒரு பனைமரம் ஏறுறவங்களுக்கு நாங்கள் அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய பதநீருக்கு நாங்கள் கொடுத்த காசு வந்து கிட்டத்தட்ட 20,000 30,000 ரூபா இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு சராசரியாக ஒரு பனை ஏறி எங்கள்கிட்ட வந்து சராசரியாக ஒரு 1,00,000 1,4 லட்சம் ரூபா வரைக்கும் கணக்கு முடிக்கிறாங்க. இதில் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் முன்னாடி சராசரியாக 16 18 லிட்டர் டின்னுக்கு நாங்கள் வந்து ஒரு 500 ரூபா பக்கத்தில் கொடுக்குற இடத்துல இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 750 ரூபா 800 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். ஒன்று. அடுத்தது பனைமரம் ஏறுறவங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கிறதுனால ஒரு 10 பனைமரம் 15 பனைமரம் ஏறினவங்க இன்றைக்கி சராசரி 30 பனைமரத்துக்கு மேலே ஏறுறாங்க. ஸோ ஒரு 20,000 வருமானம் பார்த்த இடத்துல அவங்களுக்கு அது இரட்டிப்பாகுது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து வருமானம் எங்களோட சைட்லேயும் நாங்கள் பங்களிப்பு அதிகமாக போகிறதுனால அவங்களோட ஆண்டு மாத வருமானம் கூடுது.